சுமதி, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களாம்மா? பாப்பா வந்து பார்த்தாங்களாம்மா? ஆமாத்த, இப்போ தான் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. பாப்பா நல்லா இருக்கான்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப பயந்துருக்காளாமா. மித்தபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கத்த. இன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்காங்கத்த. சரி பின்ன. சரி, நீ பாப்பாவை பாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு மதியத்துக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துக்கிட்டு வரேன். என்னம்மா? இல்லைங்கத்த. ஏங்கத்த நீங்கள் வீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் இங்கே இருங்கத்த. நம்ம இங்கே கேன்டீனில் எதாவது வாங்கிக்கலாம். மதியம் ஒரு வேளை தானே, அதனால் இங்கேயே வாங்கிக்கலாம் அத்தை. சரிம்மா. ஆமாம், நீ சொல்கிறது தான் கரெக்டு. எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போட்டு அழைச்சிக்கிட்டு? சரி சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடு, இங்கேயே நம்ம பார்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அத்தை, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அத்தை. அப்பா வந்து பாப்பாவை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஓ அப்படியா? அண்ணன்ட்ட சொல்லிட்டியா? சரி சரி. அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரேன்னு சொன்னாங்க. நான் தான் அப்புறம் டாக்டர் சாயந்தரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. அதனால் வீட்டுக்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அத்தை. ஏமா சுமதி, பாவம் அண்ணன் அங்கேயும் இங்கேயும் அலைய விடுற. இதெல்லாம் ஏமா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ரொம்ப பதட்டப்பட போகிறாரு. குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டில்ல? நானா ஒன்றும் சொல்லலைங்க அத்தை. அப்பா ஃபோன் பண்ணாரா? அப்போ நடந்ததெல்லாம் சொன்னத்த. ஏன் நேற்றே ஃபோன் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருத்த. இருக்காதாம்மா, பேத்திக்கு இப்படின்னா நமக்கே இந்த பதறுது. அண்ணனுக்கும் இப்போ அவ்வளோ கஷ்டமாக தானே இருந்திருக்கும். சரி சரி, எங்கள் அக்காவுக்கும் சொல்லியிருக்கேன். அவளும் வரேங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. எல்லோரும் வீட்டுக்கு வந்தே பார்க்கட்டும் பாப்பாவை. ஹாஸ்பிட்டலில் போட்டு ஏன் கசகசன்னு ஆக்கிக்கிட்டு. சரிங்க அத்தை. நீங்கள் வேணால் வெளியில் உட்காந்துங்களா அத்தை? ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? நான் அந்த பக்கத்தில் இருக்கேன்ல அத்தை. நான் பாப்பா பார்த்துக்குவேன் அத்தை. பரவாயில்ல சுமதி, வெளியேயும் சும்மா தான் உட்காந்துருப்பேன். அதுக்கு உங்கள் 2 பேர் பக்கத்தில் இருந்தாவது எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும். யாருன்னு பாரு, தம்பி எதுவும் வந்திருக்கானான்னு பாரு. சரிங்க அத்தை, இந்த போகிறேன். யாருமா சுமதி, யார் வந்திருக்கா? அத்தை, அது வந்து யாருமா? தம்பியா மாமாவா? யார் வந்திருக்கா? உள்ளே வர சொல்லு. சரிங்க அத்தை. சரி உள்ளே வாங்க, உள்ளே வந்து பேசிக்கலாம். யார் வந்திருக்கா? மாமாவா? அத்தை, அது வந்து நான் தாங்கம்மா. நான் தான் வந்திருக்கேன் பாப்பாவை பார்க்க. இங்கே பாரு அஞ்சலி, நாங்களே குழந்தைக்கு முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கோம். தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணாத. உன்னை யார் இங்கே கூப்பிட்டா? முதல்ல வெளியே போ. ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? என் அண்ணன் குழந்தைய நான் வந்து பார்க்கக்கூடாதாம்மா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. பெரியம்மா சொல்லிதாம்மா எனக்கே தெரிஞ்சது குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்மா. நீங்கள் அழுவாதீங்க அஞ்சலி அண்ணி, நான் தான் இருக்கேன்ல. உங்களுக்கு உரிமை இருக்குது. அத்தைக்கு தானே உங்கள் மேலே கோவம், எனக்கு என்ன உங்கள் மேலே கோவம்? நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், நான் நம்புகிறேன் அண்ணி. நீங்கள் பாப்பாவை பாருங்கள். இங்கே பாரு சுமதி, நீ அவளெல்லாம் பார்க்க விட்டுட்ருக்காத. அவள் வந்து என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். வேண்டாம். அத்தை, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அத்தை. உங்கள் கோவத்தெல்லாம் அப்புறம் வைங்க. அவங்க நம்ம பாப்பாவை தானே பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை விட்டால் யார்கிட்ட இருக்கா? அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கட்டும். உங்களுக்கு அது தப்பாக தெரியுது அத்தை. அவங்க பண்ணது கரெக்டுன்னு தான் எனக்கும் தோணுது. அவங்க இருக்கட்டும் அத்தை, நீங்கள் விடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, எனக்காக விடுங்க அத்தை. நம்ம அண்ணி தானே அத்தை. என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் வெளியே போகிறேன். அம்மா நில்லுங்கம்மா. சுமதி, அம்மா என்கிட்ட பேசவே மாட்டாங்களா சுமதி? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக சுமதி பண்ணிட்டேன்? அண்ணி நீங்கள் விடுங்க அண்ணி, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அண்ணி. இன்னும் எவ்வளோ நாள் கோவப்படுவாங்க? நீங்கள் விடுங்க அண்ணி, நீங்கள் வாங்க வந்து பாப்பாவை பாருங்கள். தங்கம், நான் தாண்டா உன்னோட அஞ்சலி அத்தை. உன்னை எவ்வளோ குட்டியாக பார்த்தேன். உன்னை பார்த்தே 2-3 வருஷம் ஆகுதுடா. நீ எப்படி இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோன்னா அத்தையால் தாங்க முடியலடா. அதான் அத்தை என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு ஓடி வந்துட்டேன்டா உன்னை பார்க்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தங்கம். நீயாவது இந்த அத்தையை ஞாபகம் வச்சிருக்கே. அத்தை இனிமேல் அடிக்கடி வந்து உன்னை பார்க்குறேன். கனி, சரி அத்தைகிட்ட அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. அண்ணி அழுகாதீங்க அண்ணி. சரி, பாப்பா நல்லா தான் இருக்கா, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணி. நீங்கள் அழுகாதீங்க. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு டீ எதாவது வாங்கி தரட்டுமா? கேன்டீனில் எதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எதாவது சாப்பிட்றீங்களா அண்ணி?
இல்லை சுமதி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாப்பா பார்க்கறதுக்காக தான் வந்தேன். எங்கே நீ இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஏன் நீ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்க நீ? நான் என்ன நீ பண்ணேன்? என்கிட்ட பேசலாம்ல நீ? கரெக்டு தான் சுமதி. என்னால் குடும்பத்துக்குள்ளே ஏன் சுமதி வீண் பிரச்சனை. அதனால தான் நீ கூப்பிட்டாலும் நான் எடுக்கிறதில்ல, நானும் யாருக்கும் கூப்பிட்றதில்ல சுமதி.